நேற்றுக்கு ஏன் கலெக்டர் மட்டும் ஆஜராக சொன்னதுன்னா, முதல்ல அவர் அஃபிடவிட் போட்ட அஃபிடவிட்டில் ரொம்ப இதெல்லாம் வந்து நாங்கள் வேணும்னே பண்ணல அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற மாதிரி அந்த அஃபிடவிட்டில் இருந்தது. ஆகையினால இந்த அஃபிடவிட் சரியில்லை, அவர் போட்டது வாண்டடாக வேண்டுமென்றே அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிற உணர்வோடு இல்லை, பார்த்துக்கலாம் கோர்ட்டு அப்படின்ற மாதிரியான தான் போகுது. அதனால் கலெக்டர் ஆஜராகணும்னு நேற்றுக்கு ஆஜராக சொல்கிறார். அப்போ அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க, மீண்டும் ஒரு அஃபிடவிட்டு. அந்த அஃபிடவிட்டில் நான் வந்து உணர்வுபூர்வமாக அதே மாதிரி நீதிமன்றத்தை அவமதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நான் 144 போட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த அஃபிடவிட்டில் சொல்கிறார். நீதிமன்றத்தை என்றைக்கும் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை அமுல்படுத்த வேண்டியது தான் என்னுடைய வேலை, அதையெல்லாம் நான் தெரிந்தே இருக்கின்றேன் இப்படியெல்லாம் சொல்லி அந்த அஃபிடவிட்டில் போட்டு, அதனால் இது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையாக காலில் விழுந்து கதறாத குறையாக நேத்திக்கு கலெக்டர் போய் கெஞ்சுறார். அப்போ உடனே இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதில் இருக்கு. அப்போ ஜட்ஜு கேட்குறார், அப்படியா தள்ளுபடி பண்ணணும், ரைட் பார்ப்போம். ஆனால் நீ அன்னைக்கு வந்து விலக்கேற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு 5 பேர், நான் சொல்கிற 5 பேர், இந்த வழக்குதாரர்கள் யாரெல்லாம் மனுதாரர்களோ அந்த 5 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் மேலே எங்கே தீபத்தூண் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜையை கூட இருந்து நடத்தி கூட்டிகிட்டு வாங்க, முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அது நான் மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை, இது வந்து தமிழ்நாடு முழுக்க மாநில நிர்வாகம் முடிவு பண்ணணும் அப்படின்னு. மாவட்ட நிர்வாகத்தினுடைய தலைவர், ஆட்சித்தலைவர் தான் மாவட்டத்தினுடைய நிர்வாக தலைவர், அவர் தான் முடிவு பண்ணணும். உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய இடத்துல நீ தான் இருக்க. அதனால நீ இது பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொல்லணும். 15 நிமிஷம் டைம்னு. 15 நிமிஷம் இல்லைங்கய்யா, என்னால் பண்ண முடியாதுய்யா, நான் வந்து மற்ற மாநில நிர்வாகிகள்லாம் இருக்காங்க, அதிகாரிகள்லாம் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்கணும், அதுக்கு பிறகு தான் நான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்றார். அப்போ நாளைக்கு, அதாவது நாளைக்குன்னா புதன்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டைம், நீ முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டு வா. 4 மணிக்கு நீ ஆஜராக தேவையில்லை, அந்த போலீஸ் கமிஷனர், அந்த துணை கமிஷனர் இவங்கெல்லாம் ஆஜராகட்டும், பதில் சொல்லட்டும் அப்படின்னு அப்படி சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு.